திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் என்ற தலைப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணையதளம் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. வரும் 2016 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இந்த பிரச்சாரம் இணையதளம் வாயிலாக முகநூல் உள்ளிட்ட பல ஊடகங்கள் மூலம் மக்களை சென்று சேரும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரம் துவக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நாமே என்று தமிழகம் முழுவதும் 2 கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்க திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருப்பதாக பேட்டியளித்திருக்கிறார். மக்கள் நலன் கூட்டு இயக்கத்தில் உள்ள கட்சிகளுக்குள் குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு அதன் வரைவு அறிக்கையை அந்த கட்சி தலைவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கு எந்தவித சமரசத்திற்கும் தயார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இப்படி தமிழக அரசியல் கட்சிகள் 2016 தேர்தலை ஒட்டி இப்போதே பம்பரமாக சுழலத் தொடங்கியிருக்கிறது. இவ்வளவு முன்கூட்டியே அரசியல் கட்சிகள் களத்தில் தீவிரமாக இறங்கியிருப்பதன் பின்னணி என்ன? தலைவர்களது சுற்றுப்பயணங்கள் எதை காட்டுகின்றன? மக்களின் உண்மையான எண்ணங்களை இந்த கட்சிகள் கிரகித்து கொண்டுதான் செயல்படுகின்றனவா என பல கேள்விகளும் விமர்சனங்களும் ஆதரவு கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்தில் 2016 சட்டமன்ற தேர்தல் களத்தை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி இந்த தருணத்தில் பயணித்து வருகிறது என்பது குறித்துத்தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபாய் பாண்டியராஜன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தமிழன் பிரசன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மருத்துவர் திரு செந்தில், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கண்ணன். நிகழ்ச்சியை தொடரலாம். திரு பாண்டியராஜன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் அப்படின்ற அந்த இதை வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு ஹேஷ்டேக் இருக்குது, மிஷன் 234 அப்படின்னு. இதை கொஞ்சம் அப்படி பின்னாடி போனால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக போச்சில் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை அப்படின்னு. அதனுடைய நீட்சியாக இதை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது மக்களிடம் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படாமல் இருப்பதற்காக இப்படி உங்களை நீங்களே அதீதமாக சொல்லிக் கொள்கிறீர்கள், அதீதமான ஒரு பிரச்சாரத்துக்குள் உங்களை நீங்களே உட்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு உங்க மேல விமர்சனம் வைக்கலாமா? இல்ல, இந்த ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் என்ற சமூக ஊடகங்கள் சார்ந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசர் மாதிரி. உங்களுக்கு தெரியும், இந்த வரப்போகும் தேர்தல் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு முக்கியமான மைல்கல்லை கடந்த தேர்தலாக இருக்கும். ஏன்னா சென்ற சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் எத்தனை பேர் வந்து இன்டர்நெட் மூலமா யூஸ் பண்றாங்கன்றது 100க்கு 8 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 100க்கு 21 பேர். தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். 25% வரைக்கும் 100க்கு 25 பேர். அப்படிங்கிறப்ப அதுக்கு தக்கன அந்த தொழில்நுட்பத்தை உபயோகிச்சு சமூக ஊடகங்கள், இன்னைக்கு 18 சமூக ஊடகங்கள் இருக்கு. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப், இதுல மூலமா வந்து அம்மாவோட சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஐடி செல்லுடைய பொறுப்பு. அந்த படியை அவங்க துவங்கியிருக்காங்க விஜயதசமி அன்னைக்கு. இதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா சமூக தளங்கள்ல வர்றதுக்கு முன்னாலே இணையதளத்துல முதல்ல வந்து இன்னைக்கு வந்து 1,60,000 ஃபாலோவர்ஸோட இருக்கக்கூடியது ஏடிஎம்கேயோட வெப்சைட். ஸோ ஒன்று, இந்த புது வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து 13.6%, 100க்கு 14 பேர் இன்னைக்கு வந்து புது வாக்காளர்கள். 5.5 கோடி வாக்காளர்கள்ல மிகப்பெரிய அளவு அவங்க இருக்காங்க. அவங்களை ரீச் பண்றதுக்கு இது ஒரு சாதனமாக ஏடிஎம்கே பயன்படுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட சொல்றது எல்லாமே வந்து பிரச்சார வடிவங்கள், அதை கொண்டு செலுத்துதெல்லாம் அந்த கட்சி உரிமை சார்ந்தது. ஆனா நான் எதுல இருந்து கேட்கிறேன்னா, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொல்லும் போது பிற எதிர்கட்சிகள் தீவிரமாக இறங்கி அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களோ இல்ல அவர்கள் கட்சிக்கு ஆதரவான பிரச்சாரங்களோ செய்யும் போது நீங்களும் போட்டியில இறங்கி வாக்காளர்களை இது பண்ணது, வாக்காளர்களை கவருவதற்கான வேறுபாடுகளை செய்வது என்பது உங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை ஏன் ஏற்படுத்தல? அச்சம் கிடையாது. வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் செய்திருக்கிற சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கட்சியோட கடமை. அதை வந்து இணையதளம் மூலமா மட்டும் இல்லை, இன்னைக்கு அம்மா பேரவையிலிருந்து 65,000 பூத்துலையும் வாக்குச்சாவடிகள்லையும் வாக்குச்சாவடிக்கு ஒரு பரப்புரையாளரை போட்டு அவர் கூட 15 பேரை போட்டு அவங்க வந்து இன்னைக்கு தெருவா போய் வந்து அம்மா சாதனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஒவ்வொரு கிளை செயலாளரும் வந்து இந்த இதுல இறங்கி இருக்கிறாங்க. அம்மா வந்து விஜயதசமி அன்னைக்கு அவங்க அறிவிச்சது
இன்றிலிருந்து தேர்தல் என்ற ஒரு தேர்தல் அப்படின்னா வழக்கமா இருக்கிற பாதைகள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டு கூட்டணி அப்படிங்கிற விஷயம் பத்தின எந்த சமயக்கும் அதிமுக முகாமில் வெளியில்லை. மிஷன் 234 234 நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது பொதுவாகவே 5 வருடம் ஆட்சியில் கட்சியில கடைசி 6 மாதங்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு எதிர்ப்பு நிலை மக்கள் மத்தியில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உருவாகும். அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுவதற்கு பதிலாக அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஒரு அதீத பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று அது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு, அது அச்சத்தின் வெளிப்பாடு அல்ல. அந்த மிஷன் 234 என்பது 234 தொகுதிகளிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொல்வது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. 2 செய்திருக்கிற நலத்திட்டங்கள், செய்திருக்கிற வளர்ச்சி திட்டங்கள், இதனுடைய கூட்டு எந்த அரசாங்கமுமே செய்யாத அளவுக்கு 4 வருடங்கள்ல செய்திருக்கிறோன்றதை நம்புறோம். அது தலைவர் முதல் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நம்புற ஒரு விஷயமா இருக்கு. அதே போல 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இமாலயமான ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல நடந்தது. இன்னைக்கு 42% ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மிஷன் 234 என்பது எங்களுக்கு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பிற எந்த கட்சிகளோடும் போவதற்கான சமிக்கையை கொடுக்காமல் அதிமுக முகாம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. 234 பிரச்சாரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை அவர்களது தன்னம்பிக்கையாக பார்க்கிறீர்களா? அவர்களது தன்னம்பிக்கை சரியானதுன்னா அப்ப மக்கள் மத்தியில் எதிர்ப்பாலை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கும் கர்வத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நீங்க நிகழ்ச்சி தொடங்குறப்பயே சொன்னீங்க, என் கண்ணிற்கு முன்னால் எதிரிகளே இல்லை என்று சொன்ன 6 மாதத்தில் அவர் காணாம போனார். நம்ம இங்க அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களுக்கும் அவர்களுடைய சட்டமன்றத்தின் தேர்தல் களங்கள் என்பது அவர்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் நிர்மாணிக்கக்கூடிய ஒன்று. அப்படி அதிமுக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் கருத்து சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்க ஒரு அற்புதமான கேள்வியை மக்கள் மத்தியில் வச்சீங்க. மக்களிடத்தில் இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சி என்பதை மறைப்பதற்கான ஒரு யுக்தியாக நீங்கள் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறீர்களா என்கிற கேள்வி கேட்டது 200% உண்மையான கேள்வி. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொஞ்சம் முன்னதாகவே தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டதாக, அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளும் அந்த கடைசி அந்த 5 ஆண்டுகள்ல ஓராண்டு என்பது தேர்தல் ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய 52 தேர்தல்களிலிருந்து பார்த்தோமே என்று சொன்னால் அந்த கடந்த ஓராண்டுகள் என்பது அந்த தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு என்பதை தேர்தல் ஆண்டாகத்தான் கருதப்படுகிறது. ஆக இன்றைக்கு இவர்கள் தொடங்கி இருக்கிற எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் குறிப்பாக, இந்த ஆட்சியினுடைய இயலாமையை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற பணியை செய்திருக்கிறார். கடந்த தேர்தல்கள்ல கடைசி ஓராண்டு தேர்தல் ஆண்டாக பார்க்கப்படுறது பார்வை. ஆனா மற்ற தேர்தல்கள் அது என்ன வேறுபாடுனா எவ்ரிஒன் ஆர் இன் ஆக்ஷன். எல்லாரும் களத்தில் இறங்கி இருக்காங்க, தீவிரமாக பணியாற்றி. இது கடந்த தேர்தல்களில் பார்க்க முடியல. பல முகாம்களா பல ஆங்கிள்ஸ்ல பிரிஞ்சிருக்கிறாங்க, பல முனை போட்டிகளாக இது பிரிந்திருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படி ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மத்தியில வளர்ந்திருந்தா நீங்க இவ்வளவு தீவிரமாக மக்கள் மத்தியில போய் அதை அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்கா அரசுக்கு எதிராக போயிருமே. அப்ப உங்க பிரச்சாரத்தின் நோக்கம் என்ன? நிச்சயமா இப்ப மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஊடகங்கள் ஒரு சார்பு நிலை என்பது நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று விளம்பரத்தால் அடிப்பது, இல்லை என்றால் அவதூறால் அடிப்பது என்பது இந்த ஆட்சியினுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆக மக்களினுடைய பிரச்சனைகள் கொழுந்துவிட்டு எரிகிற போது அந்த பிரச்சனைகளை நேர்மையாக கொண்டு செல்லுகிற ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் தான் இருக்கிறது. மற்ற ஊடகங்களை பார்க்கிற போது நமக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தளபதி அவர்கள் 2 கட்ட சுற்றுப்பயணத்தை சந்தித்து முடித்திருக்கிறார். மக்கள் ஏறக்குறைய 3.5 லட்சம் மனுக்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். 3.5 லட்சம் மனுக்களை அவர் சந்தித்திருக்கிற ஏறக்குறைய 124 தொகுதிகளுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் செய்து விட்டார். அந்த தொகுதியிலே இருக்கிற மக்கள் 3.5 லட்சம் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். குழுக்களாக சேர்ந்து மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிலைப்பாடு என்ன? பார்க்கிற மக்கள், பேசுகிற மக்கள் எல்லோரும் எனக்கு அந்த இடத்துல என்ன கேள்வினா, மக்களுக்கு நீங்கள் சொல்வது போன்று கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைகள் இருந்து நீங்கள் சொல்வது சரினே வச்சுக்கலாம். ஊடகங்கள், சில ஊடகங்கள் அதை காட்டவில்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வாக்காக பிரதிபலிக்கத்தானே போகுது. ஊடகங்கள் காட்டிலே இருக்காது, வாக்காக மாறாம போறது இல்ல. அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கான பயணம் தானே உங்களுது. அதுலயே அதுல ஊடகத்து மேல ஒரு குற்றச்சாட்டு. ஊடகத்தின் மீது குற்றச்சாட்டும் ஊடகத்தினுடைய அந்த நிலைப்பாடு மாறுகிற போது, தராசினுடைய முள் ஒரு பக்கம் சாய்கிற போதுதான் இந்த பிரச்சனை. மக்களிடத்திலே நாங்கள் செல்வது என்பது நீங்க அற்புதமா சொன்னீங்க. அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்காக ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் இந்த அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை வைத்திருக்கிறீங்கன்னா உங்கள் கருத்தை பிரதிபலிக்கிற உரிமை உங்களுக்கு வாக்கு இருக்கு. நீங்க வாக்கு பதிவு பண்ண போறீங்க. ஊடகங்கள் அதை காட்டுது காட்டலைங்கிறதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நான் என்னுடைய கேள்வி மீண்டும் வரேன். திரு மாஃபாய் பாண்டியராஜன், நீங்க சொன்னதை கேட்டுட்டு வரேன்.
அவர் சொல்வது போன்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், இவரிடம் 3.5 லட்சம் மக்கள் மனு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட் மிஷனரி ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்லைங்க, அது 3.5 லட்சம் நம்பரை சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு நாமேயும் சரி, முடியட்டும் விடியட்டும் இந்த மாதிரி போய் பண்ற இந்த பரப்புரை பெரிய தாக்கத்தை உருவாக்கலன்றது நிஜம். நான் பார்த்த அளவுக்கு, தென் தமிழகத்துல பார்த்த அளவுக்கு ஒரு நாடகம் போல நடந்து முடிந்ததுன்றதுதான் பலருடைய கருத்து. அது சோசியல் மீடியால போடுற கருத்துக்கள் மட்டும் கிடையாது, நேரடியா பார்த்த கருத்துக்கள். அதனால இப்ப பட்டுச்சேலை உடுத்தின ஒரு அம்மாவை செட்டப் பண்ணி களை எடுக்கிற பொண்ணா காட்டுறதுனாலும் சரி, இல்ல கட்சிக்காரங்களை கூட வச்சிருந்து டீ கடையில பண்ணு குடிக்கிற பண்ணுவோம் டீயும் சாப்பிட்ற ஒரு இதா இருந்தாலும் சரி, அத மக்கள் ஒரு நாடகமாக தான் பாக்குறாங்களே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க உங்க பார்வையில இருந்து விமர்சிக்கிறீங்க. ஆனா அதை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட போறாரு. 3.5 லட்சம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியாகவே இருக்கட்டுமே, குறைந்தபட்சம் 1 லட்சம் மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னு உங்க பார்வைக்கு வந்தா கூட அது இந்த அரசுக்கு எதிரான விஷயம் தானே. அப்ப 1 லட்சம் மக்கள் உங்களுக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி மனு கொடுக்குறாங்கன்னா உங்க மிஷன் 234ங்கிறது அதீதம் தானே? இல்ல, கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க துவங்கியது கன்னியாகுமரியில, அவர் இப்ப 2 கட்டம் முடிச்சிருக்கிறாரு, 3வது கட்டத்துக்கு போக போறாரு. ஒரு 60% தொகுதிகளை கவர் பண்ணி இருக்கிறாரு. இந்த நேரத்துல 3.5 லட்சம் மக்கள் எல்லாருமே குறை கோரி கொடுத்தாங்கன்னு அவரே சொல்லல. அது சில விஷயங்கள் அடிப்படையில கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அது பஞ்சாயத்தால செய்யற பிரச்சனையா இருக்கட்டும், அது சட்டமன்ற உறுப்பினரால செய்யக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அது மக்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்ப நாங்க தொகுதிக்குள்ள போறப்ப கூட கொடுக்கத்தான் செய்யறாங்க. அதுதான் என்னுடைய கேள்வியுமே. அந்த துறை சார்ந்து இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போறாருன்னா இப்ப அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர்கள் இல்ல, அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இல்ல வேற ஒரு மாவட்டத்தை எடுத்துக்குவோம். அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அங்கதான் இருக்காரு, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து மனு கொடுக்காம எதிர்க்கட்சி தலைவர் நோக்கி கொடுக்கிறது அதிருப்தியின் வெளிப்பாடு தானே. பார்த்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு நடக்காதனால ஸ்டாலினிடம் அந்த மனு வருது. இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அங்க மக்கள் நீங்க இதுல 3.5 லட்சத்துல நிஜம் எவ்வளவு, அதீதப்படுத்தி சொல்லப்படுறது எவ்வளவுன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் 1 லட்சமே இருந்தா கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தாலும் மக்கள் கொடுக்கத்தான் செய்யறாங்க. அது எந்த அளவுக்கு வேகமா செயல்படுத்த முடியுதோ. இன்னைக்கு சிஎம் செல்லுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் சிஎம் செல்லுக்கு ஒன்று அனுப்புனா உடனே ரெஸ்பான்ஸ் வருது, அது ட்ராக் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு மக்கள்கிட்ட. திரு பிரசன்னா, 3.5 லட்சம் மக்கள் அப்படிங்கறது எண்ணிக்கையில அவர் விமர்சனங்க வைக்கிறார். ஆனா நீங்க சொல்றதை சரி நான் ஏத்துக்கிட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா, 3.5 லட்சம் மக்கள் மனு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆட்சி அகற்றப்பட்டு விடும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க எந்த அடிப்படையில வர்றீங்க? இல்ல, ஒரு விஷயம், இந்த ஆட்சி அகற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறதோ அல்லது 3.5 லட்சம் மனுக்கள் கொடுக்கறாங்க மக்கள் அப்படிங்கிறதோ உங்களுடைய பார்வை அகற்றப்படுகிறது என்பது இருக்கு இல்லையா? நீங்க அந்த 3.5 லட்சம் என்பது நாங்க ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் வச்சிருக்கோம். எத்தனை மனுக்கள், எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த மாவட்டங்கள் சார்ந்து வந்திருக்கிறது, அதுல இளைஞர்கள் எத்தனை பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள் ஏஜ் வைஸா வச்சிருக்கோம். நாங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு இயக்கம், திமுக என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். எனக்கு மஃபாய் பாண்டியராஜன் மேல நிறைய மரியாதை உண்டு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த பயணத்தை நாடகம் என்று சொன்னார். நாடகம் என்றால் எது தெரியுமா? கடந்த 17ஆம் தேதி ஆர்கே நகர்ல வேலை வாய்ப்பு முகாம்னு காலையில 8-9 மணிக்கு தொடங்கினாங்க. அதே 9:05க்கு 5 பேருக்கு கோத்தகிரியில முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுதான் நாடகம். இங்க அப்பதான் முகாம், நான் முடிச்சிடறேன் சார், அங்க முகாம் தொடங்குது. அதுக்குள்ளாரையே கோத்தகிரியில முதலமைச்சர் 5 பேருக்கு முகாம்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. 17ஆம் தேதி நடக்கிற முகாமுக்கு 17ஆம் தேதி காலையில 9:05க்கு கொடுக்கிறது தான் நாடகமே தவிர மக்களை சந்திப்பது நாடகம் அல்ல. மக்களை சந்திக்காத முதலமைச்சர் சிஎம் செல்ல பத்தி பெருமையா பேசினாங்க. கடந்த வாரம் அண்ணன் சட்டமன்றத்தில் இருந்தார், நானும் இங்க இருந்தேன். சட்டமன்றம் விட்டு வெளியில வர்றப்ப 2 தம்பதியினர் மண்ணெண்ணெய் ஊத்தி, அதிமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் மண்ணெண்ணெய் ஊத்தி சிஎம் இருக்கிறப்ப சிஎம் செல் வாசல்ல கொளுத்திக்க போனாங்க. இது எதை காட்டுகிறது? இது செயல்படாது. சிஎம் செல்ல கொடுத்தும் செயல்படல. எல்லா மாவட்டங்களையும் இவங்க அரசு ஆணை போட்டாங்க. அங்கதான் கேள்வி என்ன, முடிச்சறேன், நான் இது முடிச்சறேன். அரசு ஆணை போட்டாங்க. தளபதியினுடைய முதல் கட்ட பயணம் வெற்றிகரமா முடிஞ்சதற்கு பிறகு சில விமர்சனங்கள் இவர்கள் வைத்தார்கள். அந்த விமர்சனங்கள் குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை. காய்த்து மரம் தான் கல்லடிப்படும். தளபதியினுடைய பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம். போகிற போது இவங்க அரசாணை, மாவட்ட செயலாளர்கள்லாம் மாவட்டத்தில் இருக்கணும், மந்திரிகள்லாம் மக்களை சந்திங்கன்னு, அதற்கு பிறகு நலத்திட்டங்களை எல்இடி டிவி போடுங்க, தளபதி வருகிற வழியில அதிமுக சக்சஸ் பேனரை வைங்கன்னு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இல்ல, அங்கதான் என்னோட கேள்வி. நீங்க உங்க பிரச்சாரத்தை தூங்குற மாதிரி அரசு, அந்த ஆளும் அரசு அதோட பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. அரசு அதையே நீங்க உங்களுடைய இதா நினைக்கிறீங்க. அரசு பிரச்சாரம் செய்யக்கூடாது. அரசு நலத்திட்டங்களை தொடுகிற போது அந்த நலத்திட்டம் மக்களுக்கு போய் சேருகிற பிரச்சாரம் தான் போட வேண்டுமே தவிர அம்மையார் ஜெயலலிதா குறித்த பிரச்சாரமோ அல்லது கட்சி குறித்த பிரச்சாரமோ அரசு செலவுல பண்ணக்கூடாது. அதைத்தான் நாங்க வழக்காக கூட நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கோம். உங்களுடைய பதில் என்ன? அதாவது அவர் சொல்வதுதான்,
நமக்கு நாமே பயணத்தினுடைய எதிரொலியாகத்தான் இந்த எல்இடி வாகனங்கள் இன்று கிராமந்தோறும் போகுது. இன்னொரு செய்தி கூட இருக்கு, அமைச்சர்கள் பலர் இறங்கி மக்களிடம் மனுக்கள் வாங்குறாங்கன்னு. அப்ப திரு ஸ்டாலினுடைய இந்த பயணத்தின் தாக்கம் தான் இந்த நடவடிக்கையா? கண்டிப்பா இல்ல. அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, எந்நேரமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இறங்கி நின்று ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம், அந்த பொறுப்புல அவர் இருக்க மாட்டாரு. அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். இத்தனை மந்திரிகள் மாற்றப்பட்டதுக்கு அது ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். எந்த நேரத்திலையும் ஒரு சிறு தவறு வந்தாலும் கூட அம்மா உடனே மாத்திடுவாங்க. அதனால எப்பயுமே மக்களோட தொடர்புல இருக்கிறவங்க தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் என்னோட முதல் கருத்து. இரண்டாவது, அவர் சொன்ன அந்த ஆர்கே நகர் இதை பொறுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். 32 மாவட்டங்கள்லையும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 50,000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்பாயின்மெண்ட் லெட்டர் அந்த இடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்ன அந்த 5 பேர் அவங்க கொடநாட்டில் வச்சு அம்மா கையால வாங்குறதுக்காக 300 நிறுவனங்கள் அங்க அடுத்த நாள் கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்க நிறுவனங்கள்ல அங்க இருக்கிற 5 பேரை அதுக்கு முன்னால் அவங்களை இன்டர்வியூ பண்ண வச்சு, அந்த நிறுவனங்கள் ஒன்றும் சாதாரண நிறுவனங்கள் கிடையாது, PHA மிகப்பெரிய நிறுவனம். அந்த 5 பேரும் கொடுத்தவங்க. அவர் சொன்னதுக்கு முதல்ல கவுண்டர் பண்ணிடுறேன். 50,000 பேருக்கு ஒரு வாரத்துல வேலைவாய்ப்பு முகாம்கள்ல வேலை கிடைத்தது என்பது நிஜம். அதுல யாருமே கவுண்டர் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் லிஸ்ட் இருக்கு. அவர் சொல்றது வேலை கிடைக்கலன்னு சொல்ல, அதை ஒரு நாடகம் நீங்க சொன்னதுக்கான பதிலாக அவர் அதை பதிவு பண்றாரு. வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் பெரிய அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி அங்க இருந்து வெளியே வருதுன்னா அதுக்கு காரணம் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். சரி, நம்ம அடுத்த கட்டத்துல திரு டாக்டர் உங்களிடம் தான் ஆரம்பிக்கணும். அதாவது கூட்டணி திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக நாங்கள் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு தான் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அதை மீண்டும் வலியுறுத்தினார். ஆனா இன்றைக்கு அன்புமணி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அது பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அவர் சொல்ற சமரசம் எது? அது சில சமயத்தில் பத்திரிகையாளர்கள் அவருடைய மொழியில அவருடைய புரிதலில் பிரச்சனையா அவருடைய மொழியில பிரச்சனையான்னு தெரியல. நான் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திரு கோலப்பன் தவறான புரிதலோடு எழுதியிருக்கார், நிறைய தவறுகள் செய்திருக்கிறார். இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு இல்ல இது அவர் தவறுன்றல ஒரு சக ஊடகத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி நீங்க மறுக்கும் போது அதை நான் படித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் ரொம்ப தெளிவாகத்தான் எழுதியிருக்காரு. டாக்டர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு டாக்டர் அன்புமணி told the Hindu without elaborating the nature of compromises. எந்த மாதிரியான சமரசம் என்று அவர் சொல்லவில்லையே தவிர சமரசங்களுக்கு தயார்னு சொல்லுது அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் தவறா சொன்னா நீங்க மறுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அகாமடேட்டிவ் என்பதற்கும் அகாமடேட்டிவ்ங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம், காம்ப்ரமைஸ்ங்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம். அகாமடேட்டிவ் அப்படின்னா யாரையெல்லாம் நீங்க அகாமடேட் பண்ணிப்பீங்க? இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் யார் இருக்கா அவங்களோட அகாமடேட்? நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை 1972க்கு பிறகு தமிழகத்தில் திமுக இல்லை என்றால் அதிமுக என்ற மாற்றி மாற்றி 2 சாய்ஸை மக்கள் முன்னால் வைத்து தொடர்ந்து நடத்த அரசியலுக்கான ஒரு மாற்றத்தை இவங்கெல்லாம் இப்போ தேர்தல் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் பிப்ரவரி 15 தொடங்கிவிட்டோம். நாங்கள் 2 விஷயத்தை தெளிவுபடுத்தினோம். 2016 தேர்தல் என்பது திமுக அதிமுக மாற்று காண்கிற தேர்தல் என்பதை உறுதிப்படுத்தினோம். அதுதான் என்னுடைய முதல் பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று, தமிழக முதலமைச்சர் அவருக்கு மிகச்சிறந்த தகுதி வாய்ந்தவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திரு அன்புமணி அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருடைய சாதனைகள் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட பேசப்பட்ட ஒரு தலை சிறந்த கேண்டிடேட். இந்த 2 தான் எங்களுடைய சமரசம் செய்து கொள்ள முடியாத உறுதியான நிலைப்பாடுகள். 2016 என்பது அதிமுக திமுகவுக்கு மாற்று காண்கிற தேர்தல். மிகச்சிறந்த தலைவர் அன்புமணி தலைமையில் என்ன கேள்வி வருதுன்னா, அந்த அகாமடேட்டிவ்னு சொல்றீங்க, அதாவது சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் பொருள்படுத்திக்கலாமா? சிலதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது யாரா நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னே தெரியல. இன்னைக்கு இந்த காலத்துல அப்படி எந்த கட்சிகளும் இதுவரை பாமகவும் அழைப்பு விடுக்கல, பாமகவிற்கு எந்த கட்சியும் அழைப்பு விடுக்கல. இல்ல அதான் அப்படி நீங்க அழைப்பு விடும்போது அவங்க என்ன நிபந்தனையோட வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதே. எந்த நிபந்தனையோட ஒரு வந்தாலும் இந்த நிபந்தனை அப்படின்னு உறுதி அனுப்பிங்க. 2 விஷயங்கள் தான் எங்களுடைய நிபந்தனைகள். திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும் என்ற உறுதிப்பாடு வேண்டும், அன்புமணி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற நிலைப்பாடு வேண்டும். இந்த 2 அடிப்படையில் எதையும் செய்வோம். அதுக்கு என்ன நாங்க கரெக்டா சொல்லணும்னா, பேரறிஞர் அண்ணா 1967 சொன்ன 2 டிமாண்ட நீங்க கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த கட்சி உங்களை நோக்கி வந்தது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நீங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நிபந்தனையோட ஒத்து போயிருக்காங்களா, ஒத்து போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களாங்கிறதும் தெரியல. அவர் கொடுத்த தகவல் மாறி வந்திருக்கிறது. நாங்க அகாமடேட்டிவ் ஏற்றுக்கொள்ளுதல்னு சொன்னோம், சமரசம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படியே அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த நொடி வரை எந்த கட்சியிலும் உங்களை நோக்கி வராத போது யாரை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க? எங்களை பொறுத்தவரை நான் முன்னமே சொன்னது போல, யார் திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, யார் அன்புமணி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறார்களோ
அந்த நோக்கத்தோடு எங்களிடம் வருகிற அனைவரையும் நாங்கள் இல்ல ஏற்றுக்கொள்ளும். யார் யாரெல்லாம் திமுக வேணான்னு சொல்றவங்களோ அவங்க எல்லாரும் பாமக ஏத்துக்கணும் என்ன அவசியம் இருக்கு? இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் இது ஒரு இமாலய, இவங்க 2 பேரும் கனவுல இருக்காங்க. நிச்சயமா மீண்டும் வரப்போறோம். இதுவரைக்கும் நடந்த 50 ஆண்டு காலமாக நடந்தது மீண்டும் நடக்கும் என்கிற நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையிலும் மிளிரும் வளரும் என்ற நம்பிக்கையோடு விடியலை தேடி போயிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு விடிய வேண்டும் என்றால், பிரச்சார வடிவத்தில் மாற்றம் முன்னேற்றம், தமிழக மக்களுக்கு விடிய வேண்டும் என்றால், தமிழக மக்கள் உண்மையிலேயே வளர வேண்டும் என்றால் இந்த மாற்றம் நடந்தே தீர வேண்டிய மாற்றம். மக்கள் மேல் அக்கறை உள்ள தமிழகத்தில் உண்மையிலே இந்த 2 கட்சிகளும் தான் தமிழகத்தை வீழ்த்தி இருக்கின்றன என்ற நம்பிக்கை உள்ள அனைத்து சக்திகளும் இணைவதுதான் தமிழக மக்களுக்கான விடியலாக இருக்க முடியும். அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க திமுகவுடைய ஆட்சி மோசம், திராவிட கட்சியில் ஆட்சி மோசம், சொற்பொழிவு, பிரச்சாரம், மேடை எல்லாமே தொடர செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர்கள் மோசம் என்றால் அவர்கள் மோசம் என சொல்லக்கூடியவர்களாம் எங்களோடு தான் வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான உங்களுடைய அடிப்படை என்ன இருக்கு? உங்களுடைய தார்மீகம் என்ன இருக்கு? என்ன மாதிரி தார்மீகம் வேணும் எங்களை பொறுத்தவரை அது அது காலம் கருதி எடுத்தால் செய்ய நாளமும் கை கூடும். எல்லாருமே டைம்ஸ் இருக்கு. இவங்க திமுகவும் 1952 நிக்கல, 57 நின்னாங்க. அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. யாருமே இதே சமயத்தில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தேர்தல் வரலாறுல எந்த சமயத்தில் எது செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இது சரியான தருணம் என்று நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். 2 ஆட்சியை பற்றியும் கடுமையான விமர்சனம் இருக்காங்க. எங்களுடைய தார்மீக உரிமை என்பது இரண்டை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியும் இருக்குன்னா அதை பாமகங்கிற ஒற்றை கட்சியால கிட்டத்தட்ட இந்த கட்சிகளுக்கெல்லாம் முன்னாடியே பிரச்சாரத்தை துவக்கி அந்த ஒற்றை கட்சியால அது அத்தனையும் அறுவடை செய்த முடியாதா? ஏன் கூட்டணி அகாமடேட்டிவ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இறங்குற ஒரு துணிக்கு வர்றீங்க? அதுக்கு இந்திய தேர்தல் என்பது ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் கிடையாது. தேர்தலுடைய குளறுபாடு என்பது 51 மதிப்பெண் பெற்றால் நீங்கள் வெற்றி, 49 பெற்றால் தோல்வி. அந்த ஒரு மதிப்பெண்ணில் நீங்கள் வாய்ப்பு இழந்து விடலாம். அதே சமயத்தில் நான் மீண்டும் அண்ணா சொன்னது தான் சொல்லணும். என் வீட்டில் ஒரு பாம்பு நுழைந்து விட்டது, என்னென்ன தடி கிடைக்குதோ பயன்படுத்துவேன்னு சொல்லி தான் 1967 கூட்டணி அமைத்தார். அந்த அடிப்படையில் தான் அந்த வெற்றியும் பெற்றார். இது மிக முக்கியமான வரலாற்று தருணம். 2ம் நிச்சயம் பெரிய கட்சிகள். 2 பேரை வீழ்த்துவது என்பது அசாதாரணமான விஷயம் என்பதையும் வலிமையான விஷயம். மோசமான கட்சியா இருந்தா பெரிய கட்சிகள் இருப்பே இருக்காதே சார். இல்ல அவங்க எண்ணிக்கை அடிப்படையில், கிளைகள் அடிப்படையில் நீங்க சொல்ற அந்த கற்பிதங்கள், நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு மோசமான செயல்பாட்டை கொடுத்திருந்தால் பெரிய கட்சி அந்தஸ்தை என்றைக்கு இழந்திருப்பாங்களே. இன்றைக்கு நீங்களே உங்க வாயில பெரிய கட்சி ஒரு நாளில் இழந்துட மாட்டேன். 1967 முன்னாள் வரைக்கும் காங்கிரஸ் பெருசா இருந்துச்சு. அன்னைக்கு ஆழ்ந்த வீழ்ச்சி எந்திரிக்கவே இல்லை. இது திமுகவின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இந்த தேர்தல் நிச்சயமா இருக்கும். அந்த திமுக அதிமுகவின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கும். அது மாற்றுக்கிறதே வேண்டாம். நிச்சயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் பிரகாரம் அவங்க பெரிய கட்சி. சரி, வருகிற தேர்தல் மாற்றமா இருக்கும். நம்ம இன்னும் வரேன். திரு கண்ணன், அதாவது மக்கள் நலன் கூட்டு இயக்கம் இன்றைக்கு குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்துடைய வரைவறிக்கையை தயார் செஞ்சிருக்கீங்க. மீண்டும் இதே கூட்டணி பிரச்சாரம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மக்கள் நலன் கூட்டு இயக்கத்தை கூட்டணியாக மாற்ற அந்த டிரான்சிஷன் பீரியட்ல பல சிக்கல்களை, பல பிரச்சனைகளை அந்த இயக்கத்தில் இருந்த பல கட்சிகள் சந்திச்சன. ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி வெளியே இருந்தது, வைகோ அவர்கள் மதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் வெளியே போனாங்க. ஸோ இந்த ஒரு அன்சர்டனிட்டியை சமாளிப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டம், தீவிரமாக மத்திய மாநில அரசுக்கு எதிரான போராட்டம். அப்ப நீங்களும் ஒரு அச்சத்தின் காரணமாக ரொம்ப முன்கூட்டியே களத்தில் இறங்கிட்டீங்கன்னு சொல்லலாமா? இல்ல அச்சத்தின் காரணமா இல்ல, அச்சத்தின் காரணமாக மக்கள் நல கூட்டு இயக்கம் இருந்தா அதன் மீது இப்படியான ஒரு விமர்சனங்களோ அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்போது விடுத்திருக்கக்கூடிய அந்த சமரசம் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற மொழி பிரச்சனையோ வந்திருக்காது. ஏன்னா இது ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கம் மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய இயக்கமாக மாறி இருக்கு. சரியான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பதை அறிவிப்பது என்று கடந்த 5ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதன்படி இன்றைக்கு அது அந்த வரைவு அறிக்கையை தலைவர்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. 2ஆம் தேதி இறுதிப்படுத்தி வெளியிடுவது என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அதிமுக, எதிர்கட்சியாக இருக்கிற திமுக, இந்த 2ம் கடந்த காலங்களில் ஆளும் கட்சிகளாக தொடர்ந்து இருந்து வருகிற சூழலில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல பெரிய அளவுல ஒண்ணு வளர்ச்சி சம்பந்தமா இருக்குது, ஏற்கனவே விவாதிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இன்னும் ஏராளமான போதாமைகள் இருக்குது. அப்ப அந்த போதாமைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மாற்று தேவைப்படுது. குறிப்பாக கலாச்சார ரீதியாகவே ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் சூழல் தமிழகத்தில் தேவைப்படுது. இதெல்லாம் கூட விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஊழலோ அல்லது மதசார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இதெல்லாம் எடுத்து கையில் எடுத்து மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க, பிரச்சாரங்களை தூக்குறீங்க. சரி, ஆனா இப்ப இந்த மேடையிலே ஒப்பிட்டுக்கோமே, அதிமுக மிஷன் 234 அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது.
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி அகற்றப்படும், அடுத்து நாங்க தான் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே அறிவித்து அவங்க பயணத்தை துவங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் நலன் கூட்டு இயக்கம் நாங்க போராட்டம் நடத்துவோம், போராட்டத்தின் வாயிலாக மக்களை சென்றடைவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்க இறுதி இலக்கு என்ன? இறுதி இலக்கு ஆட்சி அதிகாரம் தேவை என்பதுல யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. மக்கள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் அதிகாரம் கையில் இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் தான். ஆனால் மக்களை நீங்க எம்பவர் பண்றதுக்கு அவங்கள தெருவில் இறக்குவதும் போராட்டத்தில் ஈடுபடுத்துவதும் அவங்க எனக்கான உரிமைகளை இந்த ஆட்சியாளர்கள் யாராவது ஒரு எம்எல்ஏ பேச்சாளர் நல்ல முறையிலே பேசியிருக்கிறாங்க, பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார், நாங்க யாராவது ஒரு மக்கள் பிரதிநிதி தப்பு செய்தால் அதை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இது எப்போது சாத்தியம்? மக்கள் ஆற்றல் படுத்த போதுதான் சாத்தியம். வெறுமனே ஊமையாக இருக்கிற அமைதியாக இருக்கிற மக்களிடத்தில் இது சாத்தியம் இல்லை. அவர்களை ஆற்றல் படுத்துவது என்பதை மக்கள் நல கூட்டு இயக்கம் செய்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்றாங்க, இந்த கட்சியில் இருந்து பெரிய கட்சிகளாக இருக்கின்றன, வாக்கு சதவீதத்துல பெரிய கட்சிகளாக இருக்கின்றன. அப்போ ஒரு எண்ணிக்கையை கூட்டுவது இந்த தேர்தல் அமைப்புலனா கூட்டணி என்பது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உங்களுடைய இலக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இருந்தாலும் அதற்கு முன்பு மக்களை தயார்படுத்துவோம்னு சொல்றீங்க. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இலக்கை நோக்கி போகும்போது நீங்க இந்த வாக்கு வங்கி கணக்குகள் எல்லாம் பார்க்கலையா? வாக்கு வங்கி என்பது கம்பேரிட்டிவா குறைவு, அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போது அதிமுக இன்னைக்கு ஒளிரும் நிகழ்காலம் அல்லது மிளிரும் வருங்காலம் என்று சொல்லுவதற்கு தேவை என்ன வந்தது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 2014 மே மாதம் இருந்த தைரியம் அதிமுகவுக்கு இல்லை. இப்போது அது சரிவை சந்திச்சிருக்கு. குறிப்பாக 110 மிகப்பெரிய டன் கணக்காக மக்கள் மத்தியில் எதிர்ப்பை அதிமுக சம்பாதிச்சிருக்குது. ஏராளமான ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லுகிற ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரான மக்கள் மனநிலை என்கிற அந்த அதிருப்தி உணர்வு எந்த வகையில் வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அதிமுகவினுடைய ஆட்சி ஒரு முக்கியமான காரணம். மாநில ஆட்சி, அதிமுகவினுடைய தலைமை அது மக்களை சந்திக்கல, மக்களுக்கு போதுமான அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கல, சில நலத்திட்ட நடவடிக்கைகள் மட்டுமே போதும் என்கிற தன்மையில் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இது மக்களை நிச்சயமாக திருப்திப்படுத்தவில்லை என்கிற விஷயத்திலிருந்து பார்க்க. திரு கண்ணன் ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இருக்குன்னு திரு கண்ணன் சொல்றாரு. திரு பாண்டியராஜன் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேட்டியிலையும் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வில் பீக் பை ஜனவரி மாதத்தில் அரசுக்கு எதிரான அதிருப்தி உச்சகட்டத்தை அடையும், அப்ப நிச்சயம் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. திமுகவும் அதைத்தான் சொல்கிறார்கள். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஆனா நீங்க முன்னதுனாலதான் அரசின் செலவிலேயே அரசின் சாதனை விலகக்கூடிய எல்இடி வாகனங்களை கிராமந்தோறும் அனுப்புறீங்களா? இல்லைங்க, அரசு என்ன செஞ்சிருக்கு, அந்த இதுல போட்டிருக்கிற 32 ஸ்னிப்பெட்ஸ்ல எதுவுமே அரசாங்கம் செய்யாததை போடலைங்க. இன்னைக்கு 52,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி நலத்திட்டங்கள், தாலிக்கு தங்கம் முதற்கொண்டு, விலையில்லா அரிசி முதற்கொண்டு, மக்களுக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் முதற்கொண்டு எண்ணற்ற நலத்திட்டங்களை இந்த அரசு செஞ்சிருக்கு. வளர்ச்சி திட்டங்களாகவும் பெனிஃபிஷியரிஸ் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதை நீங்க செக் பண்றீங்க, மக்கள் பலன் அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்னு. அது ஒரு அரசினுடைய நடவடிக்கை. ஆனால் இதெல்லாம் அங்க செஞ்சிருக்கோம் சொல்றது பிரச்சாரம் தானே. அதை செய்ய வேண்டிய தேவை அச்சத்தின் காரணமா தானே வருது. பிரச்சாரம் என்பது எந்த ஒரு அரசாங்கமோ, மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி, என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்றத அவன் பப்ளிகேஷன் வச்சு மத்திய அரசாங்கம் பண்றாங்கன்னா மாநில அரசாங்கம் செய்தி தேர்வு வச்சு பண்ணத்தான் செய்யணும். இதை கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணிட்டாங்க. அதான் இதுல பிரச்சனை. 32 கொஞ்சம் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி ஹைடெக் கொண்டு வரதுனால மக்கள் பெருமளவுல பார்த்துட்டு இருக்காங்க. அதை அந்த தாக்கத்தை ஒரு தலைவர், முன்னாள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தெருவா போய் கலர்கலா சட்டை போட்டு எல்லாம் செஞ்சு போய் பாக்குறப்ப கூடுற மக்களை விட இந்த 32 பஸ்ஸுகள்ல போய் அந்த பிரச்சாரம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அதனால இன்னைக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செய்யாததை சொல்லல, அரசு மத்திய மாநில அரசுகள் அவங்க சாதனைகளை சொல்றது இயல்புதானே அப்படின்றார் பாண்டியராஜன். நீங்க இல்ல அது சாதனைகளை தாராளமா சொல்லட்டும். ஆனா இந்த ஆட்சியின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை யார் பேசுவது? அந்த ஆட்சியின் போது ஏற்பட்டிருக்கிற மின் பற்றாக்குறையை யார் பேசுவது? இந்த ஆட்சியின் போது ஏற்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தொகுதியில் 50,000 பேர் பங்கெடுக்கிறார்கள், அதுல இவ்வளவு பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு தந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்குது. இதுக்கு யாரு காரணம்? 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிறாங்களே, அதற்கு யார் காரணம்? இப்படி நீங்க அடுக்குனீங்கன்னா வெறும் 20 கிலோ நலத்திட்ட அரிசியை வாங்கி அதை வேக வச்சு வெறும் தண்ணியில சாப்பிட முடியாது. தண்ணி பாட்டில் விலை என்ன? இப்படி எல்லாம் நீங்க விஷயத்தை விவாதிச்சீங்கன்னா குடிக்கிற தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளில் நாம் தமிழகத்தில் எங்கே முன்னேறி இருக்கிறோம் என்பது பற்றி அதிமுக ஒரு எல்இடி டிவி விஷயத்தை ஏன் விளக்கக்கூடாது?
அப்படி அடிப்படையில எங்க விளக்குறாங்களே. கல்வி ஒரு அடிப்படை கட்டமைப்புங்க. கல்வியில இன்னைக்கு 143 பேர் வந்து கல்லூரிக்கு போற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவோட சராசரி 121 பேர் போனாங்கன்னா தமிழ்நாட்டுல 143 பேர் அப்போ போறாங்க. மருத்துவ கட்டமைப்பு, வாழ்வாதார கட்டமைப்பு, ஒவ்வொரு கட்டமைப்பு, இவர் ரோடு கட்டமைப்பு எந்த அரசாங்கம் போடாம இப்ப 64,000 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு ரோடு கிரியேட் ஆயிருக்கு. சிஆர்டிபி ஸ்கீம், இத்தனை ஸ்கீம், தொழில் முனைவோர்கள் உருவாக்குறது 10,073 தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நீட்ஸ் திட்டத்துக்கு கீழே, தாட்கோ திட்டத்துக்கு கீழே இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்தது. அரசின் சாதனைகளை விளக்குவது என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார்? அரசின் சாதனைகள் மட்டுமல்ல, பிரச்சனைகளும் இருக்கு, இதை யார் பேசுவது அப்படின்னு கேட்கிறார். இதை எந்த அளவிற்கு நமக்கு, அதாவது உங்கள் பயணத்தின் மூலமாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மக்களிடமிருந்து அறிந்து வந்திருக்கிறார். அவர் அறிந்து வந்ததுனாலதான் தேர்தல் வந்தால் சந்திப்போம்னு சொல்றாரா, இல்ல அதீத நம்பிக்கையில சொல்றாரா? இல்ல, மக்களோடு மக்களாக, நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். மக்களை சந்திக்காத முதலமைச்சர், மக்களை சந்திக்காத அமைச்சர்கள், மக்களை சந்திக்காத தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதைத்தான் கண்ணன் அவர்கள் சொன்னதை நான் மீண்டும் வலியுறுத்துறேன். தளபதி சொன்னார், மக்களை சந்திக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மக்களின் பிரதிநிதிகளுடைய பதவி பறிக்கப்படும் என்று மக்கள் மத்தியில சொல்றார். ஆக இங்க மக்களை இவர்கள் சந்திக்கல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, நீ எங்க கட்சியில இருந்து தேர்ந்தெடுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களை சந்திக்கவில்லை என்றால் பதவியே பறிக்கப்படும்னு ஒரு சட்டத்தை இயற்றுவோங்கிறாரு. இரண்டாவது, மக்களை பார்க்கிற போது, மக்களின் மீது பேசுகிற போது, அவர்கள் கலந்துரையாடுகிற போது அவர்கள் சொல்லுகிற பிரச்சனை தண்ணி சொல்ற மற்ற விஷயங்கள்லாம் சரி. இல்ல, முடிச்சறேன். இந்த செட்டப்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை திரும்ப எடுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சவாலான விஷயம் உலக நாடுகள் முழுவதும் இருக்குன்னு தெரியும். அப்ப இப்படி ஒரு விஷயத்தை சொல்வது என்பது ஒரு கவர்ச்சிக்காக, இல்லனா வேகமாக மக்களை சேர்வதற்கான ஒரு யுக்தி ஏன் சொல்லக்கூடாது? 5 வருஷம் நீங்களே பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஒரே ஒரு சின்ன இது பிரசன்ன திரு, அதாவது கொஞ்சம் இதை யோசிச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு, அதாவது அப்படி செயல்படக்கூடியவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லை. ஆனா செயல்படலன்னா பறிப்போங்கிறது இல்ல. ஒரு நிமிஷம், அப்படின்னா அதுல ஒரு சந்தேகம் வந்துடுது. இல்ல ஒரு நிமிஷம், இட்ஸ் வெரி கிளியர். நீங்க சொல்ற மாதிரி அதாவது பணி செய்கிறவர்களுக்கு தான் பதவி. நீங்க இங்க உள்ள பிரச்சனையை மக்கள்கிட்ட எப்படி சொல்றது? இங்க மக்களை சந்திக்கல மக்கள் பிரதிநிதிகள். ஆக எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற போது, எங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது, நீங்கள் அரசியலின் பார்வையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியில மக்களினுடைய பிரதிநிதியை நீக்கிறது என்பது முடியாது. ஆனால் எங்கள் கட்சியின் சார்பாக அவரை நீக்க முடியும். எங்கள் கட்சியிலிருந்து அவரை ராஜினாமா கூட செய்ய சொல்ல முடியும். வேறு நல்ல பணியை செய்யக்கூடிய ஒருவரை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, அண்ணன் பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே இருந்தாரு. உள்கட்டமைப்பு, சாலை போட்டிருக்கோம் அப்படின்னு. என்னைய விட நான் சொல்லிடுறேன், என்னைய விட சிஏஜி அறிக்கையை அண்ணன் நிறைய படிச்சிருப்பார். நான் கடைசி நாள் சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 8 வால்யூம்ஸ், அந்த வால்யூம்ஸ் எடுத்த போது நெடுஞ்சாலைத்துறை, அந்த துறைமுகம் துறையை எடுத்து பார்க்கிற போது முதல்ல அவங்க போட்டிருக்கிறதே, இந்த ஆண்டில் பெரும்பாரியாக பெரும் திட்டங்கள் என்று சொல்லப்படுகிற பெருந்திட்டங்கள் சாலை துறையில் போடப்படவே இல்லை. மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை. இன்னும் மேம்பாலங்களுடைய பட்டியலில் போடுகிற போது தமிழ்நாட்டில் பெரிய மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை. ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கிய பட திட்டங்கள் கூட இன்னும் முடிக்கப்படலைன்னு சிஏஜி ரிப்போர்ட்ல பொதுத்துறைகளுக்கான பட்டியல்ல நான் முடிச்சறேன். 86வது பக்கத்துல 2வது பாரால சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டிய சமீபத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விஷயங்களை பிரசன்னா முன்வைத்தார். உங்களுடைய பதில் என்னை பொறுத்த வரைக்குங்க, இந்த 4 வருடங்கள்ல வந்த சிஏஜி அறிக்கைகள்ல வந்த எல்லா குறைபாடுகள், அவங்க சுட்டிக்காட்டிய குறைபாடுகளையும் சேர்த்தீங்கன்னா கூட மேக்சிமம் ஒரு 3000 கோடி 4000 கோடி வரும். ஆனா திமுக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருந்தப்போ வந்த சிஏஜி ஈவன் ஒரு ரிப்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 2G ஊழல் 1,76,000 கோடி, ஒரு சேட்டலைட் ஊழல் 2 லட்சம் கோடி, ஒரு ஆதார் ஊழல், ஒரு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சே வந்து அவங்க சொன்னதெல்லாம் 1 லட்சம் கோடி, 1,76,000 கோடி, அது எல்லாமே வந்து ஒரு கேஸா உருவாகி இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வர்ற லெவலுக்கு இருக்கு. இல்ல நான் சொல்ல முடிச்சுக்கிறேன். சிஏஜியை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்சில, இல்ல கேள்வி விடுங்க, உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு சிஏஜி இந்த அறிக்கையில நான் தமிழன் பிரசன்னா ஜூனியர் விடன் எழுதினேன். ஏறக்குறைய 61,000 கோடி. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஆதாரம் வச்சிருக்கேன். 8 வால்யூம் என்கிட்ட இருக்கு, நான் மக்கள்கிட்ட காட்ட தயார். ஒரு பத்திரிகை அதை கொடு. 61,000 கோடி இந்த ஆண்டுல லாஸ்.
அது மட்டும் இல்ல, அண்ணன் சொல்றாருல 4 வருஷத்துல நாங்க செஞ்சிருக்கோம். இந்த கேள்வி ஒரு 1,76,000 சரி, ஊழல்ல எது இந்த இல்ல ஊழல்ல பிரச்சனையில எது பேசினா போக இது ஊழல் கிடையாது. தரமற்ற நிர்வாகம், திறமற்ற நிர்வாகம். 2G ஊழல் கிடையாது, திறமற்ற நிர்வாகம். இல்ல, திறமற்ற நிர்வாகம். திறமற்ற நிர்வாகத்தின் காரணமாக 61,000 கோடி லாஸ்னு சிஏஜி சொல்லுது. அந்த சிஏஜி 1,74,000 ரூபாய் ஏத்துக்குவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற சிஏஜி வந்து 61,000 கோடினா இவங்க ஏத்துக்குவாங்க. நான் இப்ப அண்ணன்ட்ட வைக்க வந்த கேள்வி என்னன்னா, இந்த 61,000 கோடியை விட்டுருவாங்க சொன்னார்ல, 4 வருஷத்துல எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிட்டோம்னு. 4 வருஷத்துல அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஏஜி ரிப்போர்ட் வச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுகிற பிஎஸ்சி கூட வேண்டும். இந்த 4 ஆண்டுகள்ல பிஎஸ்சி கூடி இருக்கான்னு மக்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க. நானே பிஎஸ்சி மெம்பரா இருந்தேன், 2 வருஷங்கள் பிஎஸ்சி மெம்பரா இருந்தேன். பண்ருட்டியார் அவர்கள் தலைவரா இருந்தீங்க. நிறைய கூடி இருக்கா? கூடி ராட்டிபிகேஷன் மெமோ ஃபைல் பண்ணாங்க. நான் வந்து இருந்த 2 வருஷத்துலயே 6 முறை கூடி இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. என்னோட கேள்வி இதுதான். இங்க பாருங்க, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க கேள்வி அதுதான். திமுக மீது சிஏஜி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை பெரிதாக சொல்லிவிட்டு உங்கள் அரசு மீது வரக்கூடிய விஷயங்களை ஒரு தோராயமா பார்த்தா 4,000-5,000 கோடி அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து ஏதோ ஒன்று ஒரு மறைபொருள் இருக்கதா அர்த்தம் இல்லங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை பாலம் சீக்கிரம் கட்டல, அதனால இவ்வளவு லாஸ், இது சரியா பண்ணல அதனால இவ்வளவு லாஸ், முறைகேடுகள் இந்த மாதிரி முறைகேடு இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்கத்தை பத்தி ஒவ்வொரு வருஷமும் சொல்ல வேண்டியது அந்த ஆடிட்டருடைய பொறுப்பு. நான் சொல்றேன் என்னன்னா, ஸ்கேல பாருங்க, எந்த அளவுக்கு அந்த அளவு இருந்தது. ஒரு குற்றச்சாட்டு 1,76,000 கோடி, ஒரு குற்றச்சாட்டு சேட்டலைட் குற்றச்சாட்டு 2 லட்சம் கோடி. அவங்களுடைய நடந்திருக்கு. 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க. நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பேட்டியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் மீது வைத்த விமர்சனங்கள்ல ஒன்றாக இருந்தாலும் அவர் சொல்றது, ஏற்கனவே திரு மு.க. ஸ்டாலினுக்கு இருந்த அந்த இமேஜ் சொல்லப்படுற மதிப்பு என்பது இந்த நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக பெருமளவு பாதிச்சிருக்கு. அவருக்கான இமேஜை வேணா கூட்டியிருக்கலாம், கட்சிக்கானதை கூட்டவில்லைன்னு சொல்றாரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரு சின்ன குழந்தையா இருந்தப்ப என்னென்ன அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. சின்ன குழந்தையா இருந்தப்ப என்னென்னலாம் செய்ய ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் இப்ப வந்து அனுபவிச்சுக்கிறாருன்னு சொல்றாரு ராமதாஸ். அப்படியான ஒரு வார்த்தை. கேள்வி எனக்கு பதில் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா எங்க தலைவர் ஆண், உங்க தலைவர் பெண். நான் அந்த வகையில் நீங்கள் வைத்த விமர்சனங்களை நான் மீண்டும் உங்களிடத்திலே வைத்திருந்தால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆகவே தயவு செய்து எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துகிற வார்த்தை பயன்படுத்த. நீங்க மொதவுமே நாடகம் இல்ல, பேசுகிற போதும் நீங்கள் நாடகம் என்று சொன்னீர்கள். நான் இயல்புக்கு மாறா இன்னைக்கு நான் பேசுறேன், அதனால அது வேண்டாம். ராமதாஸ் போன்றவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. தளபதியினுடைய பதிலையே நான் சொல்லுகிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு. இன்னைக்கு முதலமைச்சரா என்ன சொல்றாங்க, அன்புமணி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்புமணியை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எங்கள்கிட்ட வாங்க, இல்லைன்னா யாரும் வராதிங்க, நாங்க தான் முதலமைச்சருங்கிறாங்க. திமுக அதிமுக வேண்டாம். அதை விட முக்கியமான கோரிக்கை வந்து அன்புமணி முதலமைச்சரா இரண்டும் சரியான. ஆனா அந்த அக்கௌண்டபிலிட்டி, என்ன வார்த்தைன்னா அகாமடேஷன், தமிழ்நாட்டில் புகுந்த மிகப்பெரிய விஷப்பாம்பு, சாதிய விஷப்பாம்பு பாமக. மாறி 50 வருஷமா எங்க மேல பயணம் செஞ்சுட்டு கோபாலபுரத்து கொள்ளைப்புற கதவு வழியா வந்து எம்பியாக மந்திரியாவும் ஆகி எல்லாம் செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லாம் செஞ்சுட்டு இவங்களோட கூட்டணி வச்சா, இல்ல நான் முடிச்சறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நான் முடிச்சறேன். எல்லார்கிட்டயும் போயிட்டு நின்னுட்டு சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி இவங்க எப்ப சமரசம் செஞ்சுக்காம இருந்தாங்க, அத மக்கள்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய பதில். 92 சீட்டுகள் மட்டும் பெற்றிருந்த போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம் என்ற அந்த வார்த்தையை 5 ஆண்டுகள் காப்பாற்றி 5 ஆண்டுகள் நாங்க பண்ணிருக்கோம். எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான். 1,75,000 கோடி நஷ்டம் ஏற்படுவது பெரியதா, 65,000 கோடி நஷ்டம் ஏற்படுவது பெரியதா என்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஊழலா இல்லையா என்ற போட்டி நடந்துக்கிறது. இது மக்கள் முன்னால் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு நன்மை செய்ய அதை நீங்க பேசலாமா? சுரேஷ் பட்டோடி அகர்வால் யாருன்னு நான் கேட்பேன். சுரேஷ் பட்டோடி அகர்வால் யாரு? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும். அதை திறமைகள் அன்புமணி தான் கொடுக்க முடியும். இந்த ஊழல் வழக்கு போய் சொல்ல மறுபடியும் சொல்லினது ஏன்னா இவர்கள் மேல இருக்கலாம் நீராரடியான டேப்புகளை கேட்டிருக்கிறோம், கலைஞர் டிவிக்கு வந்த பணத்தை பார்த்திருக்கிறோம்.
அவர்கள் மேல நீங்க ஒரு பக்கத்துல உட்கார்ந்து எண்ணீங்களா? இல்ல, டாக்டர் செந்தில் சார் பக்கத்துல உட்கார்ந்து எண்ணீங்களா? கலைஞர் டிவிக்கு வந்த பணத்தை நான் சொல்லவா? 56,000 கோடி பணம் நீங்க கைமாத்தல வாங்குனீங்க நான் சொல்லலாம். அதற்கான ஆதாரமும் எங்களிடத்துல இருக்குன்னு நான் சொல்லலாம். அத மக்கள் ஏற்றுக்கணும். அன்புமணி அவர்கள் அது வந்து வேற. அன்புமணி அவர்கள் எப்படி சார் வேற? உங்க மீது மருத்துவ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதே வழக்குல பல பேரை நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. 247ல டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கு. உங்களை விடுவிக்க மறுத்திருக்கு. பிரைமா பேசி இருக்குன்னு சொல்லிருக்கு. அந்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு? 468 நாள் சிறையில் இருந்திருக்கார்கள். கலைஞருடைய மகள் 168 நாள் சிறையில் இருக்காங்க. வரலாறே வேற. அந்த வரலாறு 126. ஒரு நிமிஷம் சார். ரிமாண்ட்ங்கிறது ஒரு சாதாரண சட்டம் படித்த வழக்கறிஞர். 426 சாதாரண உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இல்லையே. அன்புமணிக்கு மேல் போடப்பட்ட வழக்கு என்பது எஃப்ஐஆர்ல அன்புமணி பேர் கிடையாது. அது நிர்வாக ரீதியான ஒரு வழக்கு. அரசியல் காரணத்துக்காக அது பண பரிமாற்றத்தான வழக்கு கிடையாது. அன்புமணி நடத்துற வழக்கு என்பது ஊழல் அப்படின்னு வரும்போது இது குற்றச்சாட்டு, இது நிரூபிக்கப்படல அப்படின்ற விவாதங்கள் எல்லாம் போயிட்டு அதுக்கான நேரம் இப்ப இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கும்போது ஒரு கிளீன் சிட், ஒரு கிளீன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களிடம் இருந்திருக்கணும். ஆனால் இது ஒரு விஷயம் வந்த பிறகு அதை நீங்க ப்ரூவ் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்ல நான் உறுதி என்னைக்கு சொல்றேன், நான் 100 விழுக்காடு அன்னைக்கே வந்து திரு பாலிதே சுண்டக்கா கேஸ் இன்னைக்கு சொல்றோம். ஒரு நிர்வாக ரீதியாக இந்த கையெழுத்து ஏன் போடவில்லை என்ற அளவுக்கு கிளர்க்ல இருந்து 18 பேருக்கு போட்ட கையெழுத்துல 19 போட்டிருக்காரு. இது வந்து பாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் என்கிற அடிப்படை தார்மீக ரீதியா கேஸ் போட்டாங்க. அவர் வந்து கேஸ் ஒரு ஹியரிங் கூட நடக்கல. சரி, அந்த மீண்டும் கேஸ் ஒரே விஷயத்துக்கு பேசலாம். திரு பாண்டியராஜன் ஒரு கண்ணனோட அவர்ட்ட பேச கோடி ஒரு பைசா கூட பணம் பற்றிய வழக்கு இல்ல. தவறான செய்தி மக்களுக்கு போகக்கூடாது. உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்த கையெழுத்து போட்டார். என்னுடைய கேள்வி, புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 12.5% பக்கம் இருக்கிறாங்க. 13% வந்துட்டாங்கன்னு ஒரு கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இவர்கள் இந்த புதிய வாக்காளர்கள் எதுல அதிருப்தி அடைவாங்கன்னா ஊழல் அப்படிங்கிற விஷயத்துல அதிருப்தி அடைவார்கள். இந்த கட்சிகள் அனைத்துமே அந்த புதிய வாக்காளர்களை மையமாக வைத்து தான் இணையதளங்கள் பிரச்சாரங்கள் இருந்து பல வடிவ பிரச்சாரங்களை மாற்றி ரொம்ப தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த மேடையில் இவ்வளவு தூரம் விவாதிக்கப்படும் போது இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சாரங்கள் அந்த புதிய வாக்காளர்களை சென்று சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய பிரச்சாரம் போய் சேருமா இல்லையா என்பது வேற விஷயம். இன்றைய இளைஞர்கள் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆய்வு பண்ணி தெரிந்து கொள்வதற்கான புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அவர்களை ஈர்ப்பதற்கு இந்த விளம்பரங்கள், இது கடந்த காலத்துல பிஜேபி வந்து ஒளிரும் இந்தியா சொன்னது. வாஜ்பாய் காலத்துல ஒளிரும் இந்தியா கோஷம் வெற்றி பெறல. இப்போது ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் சொல்லி இருக்கிற விஷயம் வந்து அதுவும் ஒளிரும் இந்தியா மாதிரி போக போற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. சிஏஜி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. 98,000 கோடி வந்து 2011 அந்நிய கடன். இன்னைக்கு 2,10,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன். இதெல்லாம் வாங்கி மக்கள் நலத்திட்டத்தை செய்திருக்கிறாங்க. சாலை நீரில் போடல, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பல்வேறு தேவைகள் பூர்த்தி செய்யப்படலைங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த அடிப்படை கட்டுமானங்கள் வளராமல் கடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அதிமுக திமுக தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சமூக நீதி விஷயத்துல, சாதி ஆதிக்க விஷயத்துல பாமக வந்து மிகப்பெரிய அளவில் தவறிழைத்திருக்கிறது என்பதை பாமக புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல், இதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் செய்யக்கூடிய விளம்பரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விளம்பரங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்காது, நிராகரிக்கத்தக்கதாக. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய மறுப்பு மற்றும் அந்த சமூக நீதியை தெளிவாக புரிந்திருக்கிற நாங்க தான் எப்படி நாங்க சொன்னோமோ, எங்களுடைய முதல் அமைச்சர் ஒரு தலித் என்று சொன்ன நாங்கள் எங்களுக்கு முதல் அமைச்சர் பதவி தலித்து கொடுத்தோம். இன்னைக்கு அன்புமணி மேல மிகப்பெரிய அன்புமணி அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேணுகோபாலுக்கு அன்புமணிக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. எய்ம்ஸ் ஹாஸ்டல்ல தலித்துகள் தனியாக ஒரு காலனி போல வைக்கப்படல என்று அவர் கொடுத்த உரிமை குரல் தான். தலித்துக்காக கொடுத்த உரிமை குரலால் அவர் தண்டிக்கப்பட்டார். 23 ஆண்டுகளாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் பூல் ஃபார் பிஜி வந்த பின்னால 23 வருஷம் ரிசர்வேஷன்ல தலித் அமைச்சர்கள் கொடுக்கல, அன்புமணி கொடுத்தார். எங்களை பொறுத்தவரை சமூக நீதியை சரியான ரொம்ப சுருக்கமா உங்கள மறுப்பு. அதிமுக ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் எதிர்காலம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒளியே இல்லாத நிகழ்காலம் மிக விரைவில் முடிய போகிறது.
மிளிரும் எதிர்காலம் நிச்சயமாக மிளிரும். அது திமுக ஆட்சி காலத்தில் அதுவும் எழுதி கருத்து எடுத்துக்கிறேன். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எண்ணற்ற செய்திருக்கிற இந்த அரசாங்கம் தன்னுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சாதனைகளையும் மக்கள்கிட்ட வந்து அழகா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக. அதுல இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது ஒரு சமூக ஊடகங்கள் வாயிலாக கொண்டு போறது, புது தொழில்நுட்பங்களை அழகா பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நிகழ்காலம் ஒளிர்கிறது. பிஜேபி அரசாங்கம் வந்து ஒளிராத இந்தியாவை ஒளிருதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே சைனிங் இந்தியா, சவரிங் இந்தியா இருக்கு. சாதனைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து அதை மக்கள் உணர்வாங்க. அதுகளை இறுதி கருத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆட்சி பல பேர் அமைக்கிட்ட எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.